ओम नमो भगवते वासुदेवाय। 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 नारायणं नमस्कृत्य नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं देवीं सरस्वतीं व्यासं ततो जयामुदीरये। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके उत्तमश्लोके भक्ति भवति नैष्ठिकी। श्रीमद्भागवतम 7வது ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். तस्मात् सर्वेषु भूतेषु दयां कुरुत सौहृदम् भावम् आसुरमुन्मुच्य यया तुष्यत्यधोक्षजः. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய ஆச்சாரியர் அபய சரணரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபாத்தி திருப்ப சொல்லுங்க. தஸ்மாத் ஆகவே, சர்வேஷு எல்லா, பூதேஷு ஜீவன்களிடமும், தயாம் கருணை, குருத காட்டுங்கள், சௌக்ருதம் நட்பை, பாவம் பாவத்தை, ஆசுரம் நண்பர்கள் என்றும் பகைவர்கள் என்றும் அசுரர்களின் உன்முச்சிய விட்டு ஜயா எதனால் துஷ்யதி திருப்தி அடைவாரோ அதோட்சசக புலன்களின் உணர்வுக்கு அப்பாற்பட்டவரான பரமபுருஷர். ஆகவே அசுர புத்திரர்களான எனது இளம் நண்பர்களே, தயவு செய்து பௌதீக அறிவுக்கு எட்டாதவரான பரமபுருஷர் திருப்தி அடையும் வகையில் செயற்படுங்கள். உங்களுடைய அசுர சுபாவத்தை விட்டுவிட்டு பகைமையும் இருமையும் இன்றி செயற்படுங்கள். பக்தி தொண்டை புகட்டுவதன் மூலம் அனைத்து ஜீவராசிகளிடமும் கருணை காட்டி அவர்களுடைய நண்பர்களாகுங்கள். பொருளுரை. பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் எஸ் சாஸ்மி தத்வதக. பக்தி தொண்டினால் மட்டுமே ஒருவரால் பரமபுருஷரை உள்ளபடி புரிந்து கொள்ள முடியும் என்று பகவத்கீதையின் 18ஆம் அத்தியாயம் 55வது ஸ்லோகத்தில் பகவான் கூறுகிறார். பிரகலாத மகாராஜன் தமது பள்ளி தோழர்களுக்கு கிருஷ்ண விஞ்ஞானத்தை அனைவருக்கும் பிரச்சாரம் செய்வதன் மூலமாக பக்தி தொண்டு முறையை ஏற்றுக்கொள்ளும்படி உபதேசித்தார். பிரச்சாரம் செய்வதே பகவானுக்கு செய்யும் மிகச்சிறந்த சேவையாகும். கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்யும் இச்சேவையில் ஈடுபடுபவரிடம் கிருஷ்ணர் உடனேயே மிகவும் திருப்தி அடைகிறார். இதை பகவான் பகவத்கீதையின் 18வது அத்தியாயம் 69வது பதத்தில் பின்வருமாறு உறுதி செய்கிறார். நச்ச தஸ்மான் மனுஷ்யேஷு கச்சின் மே பிரிய கிருதம. அவனை விட மிக பிரியமான சேவகன் இவ்வுலகில் இல்லை. அவனை விட பிரியமானவனாக யாரும் ஆகவும் முடியாது. ஒருவன் உயர்ந்த கல்வியறிவு இல்லாதவனாக இருப்பினும் பகவானுடைய மகிமைகளையும் உயர்வையும் பிரச்சாரம் செய்வதன் மூலமாக கிருஷ்ண உணர்வை பரப்ப முழு முயற்சி செய்வானாயும் அவன் பரமபுருஷருக்கு மிக பிரியமான பக்தனாகிறான். இதுவே பக்தியாகும். ஒருவன் நண்பர்கள் பகைவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் மனித குலத்திற்கு இந்த தொண்டை செய்வானாயின் அதனால் பகவானும் திருப்தி அடைவார். அவருடைய வாழ்வின் நோக்கமும் நிறைவேறும். ஆகவே ஒவ்வொருவரும் ஒரு குரு பக்தனாகி கிருஷ்ண உணர்வை பரப்ப வேண்டும் என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு உபதேசித்துள்ளார். யாரே தேக்க
சாரேகக கிருஷ்ண உபதேச. இதுவே பரமபுருஷரை உணர்வதற்கான மிக சுலபமான வழி. இத்தகைய பிரச்சாரத்தினால் பிரச்சாரங்களும் திருப்தி அடைகிறான், அவனால் பிரச்சாரம் செய்யப்பட்டவர்களும் திருப்தி அடைகிறார்கள். இதுவே உலகில் அமைதியையும் சாந்தியையும் கொண்டு வருவதற்கான முறையாகும். முக்தாராம் அவர்தான் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி உச்சதி. பகவான் பரம அனுபவிப்பாளர், அவர் அனைத்திற்கும் உரிமையாளர், அவரே அனைவருக்கும் உற்ற நண்பரும் அவர்களது நலம் விரும்பியும் ஆவார் என்ற பகவானை பற்றிய இம்மூன்று உண்மைகளையும் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டுமென எதிர்பார்க்கப்படுகிறான். பிரச்சாரம் செய்பவன் இவ்வுண்மைகளை முதலில் தான் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அப்பொழுது உலகமெங்கும் அமைதியும் சாந்தியும் நிலவும். ஸ்லோகத்தில் சௌக்கிருதம் நட்பு என்ற சொல் குறிப்பிடப்பட்டதாகும். பொதுவாக மக்கள் கிருஷ்ண உணர்வை பற்றி அறியாதவர்களாக உள்ளனர். ஆகவே ஒருவன் அவர்களுக்கு பாகுபாடின்றி கிருஷ்ண உணர்வை பற்றி போதித்து அவர்களுடைய மிகச்சிறந்த நலம் விரும்பியாக ஆக வேண்டும். பரமபுருஷராகிய விஷ்ணு ஒவ்வொருடைய இதயத்திலும் இருப்பதால் ஒவ்வொரு உடலும் விஷ்ணுவின் ஓர் ஆலயமாகும். அதனால் இக்கருத்தை தரித்திர நாராயணன் என்ற சொற்களால் தவறாக உபயோகிக்க கூடாது. பகவான் நாராயணர் ஒரு ஏழையின் தரித்திரனின் வீட்டில் குடியிருப்பாரானால் நாராயணன் ஏழை ஆகிறார் என்பது இதன் பொருள் அல்ல. நாராயணர் ஏழையின் வீட்டிலும் வாழ்கிறார், செல்வந்தனின் வீட்டிலும் வாழ்கிறார். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நாராயணராகவே இருக்கிறார். அவர் ஏழையாகவோ அல்லது செல்வந்தனாகவோ ஆகிறார் என்று நினைப்பது ஒரு பௌதீக கணிப்பாகும். சத் ஐஸ்வர்ய பூர்ண, அவர் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் 6 ஐஸ்வர்யங்களில் பூர்ணம் ஆனவராக இருக்கிறார். ஓம் அஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்யமனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வப்ரகாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுதாபதபாதம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம்ச श्री रूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्री विशाखावितांश. हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकाकान्त राधाकान्त नमस्तुते. तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. श्रीकृष्णचैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम राम हरे हरे. तस्मात् सर्वेषु भूतेषु दयां कुरु सौहृदं भावमासुरमुन्मुच्य यया दृश्यते दुष्टः. हरे कृष्णा. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நரசிம்ம சதுர்தசி மழை வரும் தெரிஞ்சும் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு பார்க்குற ஸ்லோகம் பிரஹலாத் மகாராஜ் 5 வயசுல அவங்க கூட படிக்கிறவங்களோட பேசக்கூடிய விஷயம். கூட படிக்கிறவங்களோட பேசுறேன். இந்த ஸ்லோகத்துல கடைசி லைன் யயா துஸ்யத்யதோக்ஷஜா. ஸோ அதோக்ஷஜா அப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் நாம வருது. பாகவத்தில் இந்த பேர் பல இடத்துல வரும். அதோக்ஷஜா. இங்க ஸ்ரீல பிரபுபாதர் டிரான்ஸ்லேட் பண்றார், நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்டவர். ஸோ அதோக்ஷஜா கிருஷ்ணா
நம்ம புலன்கள் யூஸ் பண்ணி புரிஞ்சுக்க முடியாது. கிருஷ்ணா மட்டும் கிடையாது, கிருஷ்ணனில் வரக்கூடிய விஷயங்களும் புரிஞ்சுக்க முடியாது. கிருஷ்ண இந்த பூமியை பகவான் தான் வருது. பூமி மட்டும் யூனிவர்ஸ், பிரபஞ்சம். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே. கிருஷ்ணர் சொல்றாரு எல்லாம் எங்கிட்டு தான் வருதுங்கிறார். ஸோ பகவானை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான், பகவான் என்னென்ன வெளியே வருதோ அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம். இந்த பூமி புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். இந்த பூமியில வாழக்கூடிய ஜீவராசிகளை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். நாமளும் பகவான் தான் வரோம். ஸோ மனுஷனை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான், ஈஸியாக தான் கிடையாது. மேபி நம்மளை கல்யாணம் பண்ணவங்களா இருக்கலாம், நம்ம குழந்தைங்களா இருக்கலாம், அவ்வளோ ஈஸியெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. நாட் ஈஸி. ஏன்னா கிருஷ்ணா பூர்ணமானவர், அவர்கிட்ட எது வந்தாலும் பூர்ணம் தான். ஸோ எல்லாமே டிஃபிகல்ட். ஸோ இந்த ஸ்லோகத்துல பிரகலாதனே சொல்றார், பகவானுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கணும்னு அவரே சொல்றார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பகவானுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கணும். அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்க கூடாதுன்னா நோ கூட. மேபி இது எல்லாருக்கும் பிடிக்காது, இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாருக்கும் பிடிக்காது. அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்க கூடாதுன்னா நோ கூடாது. இது பாகவத்தில் இருக்கு, பகவத்கீதையில இருக்கு. ஆனா வெளியில இது யாரும் சொல்ல மாட்டாங்க. வெளியில யாரும் சொல்ல மாட்டாங்க. வெளியில என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு என்ன பிடிக்குதோ செய்யும்பாங்க, உன் மனசுக்கு என்ன பிடிக்குதோ செய்யும் சொல்லுவாங்க. ஆனா பகவானுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்யணும் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இங்க பிரகலாதன் அதான் சொல்லுவார். ஈவன் அர்ஜுனாவும் கிருஷ்ணத்தை கடைசியில் அது சொல்றாரு. நீங்க பார்த்துருக்கலாம் பகவத்கீதையில அர்ஜுனா அவரு சண்டை போட மாட்டேன்னு முடிவு எடுக்கிறார். அவர் தனக்கு பிடிச்ச மாதிரி முடிவு அவர் எடுத்தார். அவர் அப்படிதான் எடுத்தார். அவர் அந்த மாதிரி முடிவு எடுத்தோன்னா கிருஷ்ணர் சொல்றார், அசோஷன் அன்பசோஷம் பிரக்னாவாதாம் சதாசே. ரொம்ப பெரு படிச்ச மாதிரி பேசுற, என்ன நீ பண்ற, என்ன நீ பேசுறன்னு திட்டுற. அர்ஜுனர் முடிவையே திட்டுற. ஸோ கிருஷ்ணர் says no. அதுக்கப்புறம் பகவத்கீதா ஃபுல்லா பேசுறார். அதுக்கப்புறம் கடைசியில் அர்ஜுனர் சொல்றார், கரிஷ்யே வச்சனம் தவா, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நான் செய்யறேன். அர்ஜுனர் எனக்கு பிடிக்கிறமா நான் செய்யறேன்னு சொல்லுவேன், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நான் செய்யறேன். ஸோ இது ஒரு பெரிய சீக்ரெட் என்னன்னா, பகவானுக்கு பிடிச்சது செய்யும் பொழுது ஒரு ஆத்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுவும் பெரிய சீக்ரெட். இது சட்டம் புரியாது, இது சட்டம் நமக்கு புரியாது. அப்ப இது எப்படிங்க புரிஞ்சுக்கிறதுன்னா, இதே ஸ்லோகத்துல அவரும் சொல்றார், பகவான்கிட்ட பக்தி பண்ணாதான் புரியும், எல்லாம் புரியாது, வேற வழி இல்லை. அந்த பகவான் கிருஷ்ணகிட்ட பக்தி பண்ணா மட்டும்தான் புரியும். பக்திமாம் அபிஜானாதி கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பக்திங்கிறது கூட பிரகலாதன் எப்படி சொல்லிக் கொடுக்குறாரோ, ஆச்சாரியர் எப்படி சொல்லிக் கொடுக்குறாரோ அது மாதிரிதான் பண்ணிடணும். இதுல இன்னொரு விஷயம் சொல்றார் பிரகலாதன், தஸ்மாத் சர்வேஷு பூதேஷு தயா அப்படிங்கிற. பகவத்கீதையில கிருஷ்ணர் பல இடத்துல பேசுறார், சர்வபூத ஹிதே ரதாஹா அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வரும். சர்வபூத ஹிதே ரதா அப்படின்னா சர்வபூதான எல்லா ஜீவராசிகளும், மனுஷன் மட்டும் கிடையாது, எல்லா ஜீவராசிகளும் ஹிதான நல்லது, ஹிதம், எல்லாருக்கும் நல்லது பண்ணி ஆகணுங்கிறது கிருஷ்ணரும் சொல்றாரு. எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், அது கண்டிஷன். இன்ஃபேக்ட் இங்கேயும் பிரகலாதன் சொல்றாரு, எல்லாருக்கும் நல்லது பண்ணணும். எல்லாருக்கும் நல்லது பண்ணாம நாம பகவான்கிட்ட நல்லது எதிர்பார்க்க முடியாது. ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு. அப்ப எல்லாருக்கும் நல்லது பண்றது அப்படின்னா, மேபி நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கலாம், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்,
இட்ஸ் ஓகே. பட் அதை காட்டி இன்னும் மேலான விஷயம்லாம் இருக்கு. உண்மையிலே ஒருத்தருக்கு தயா காட்டணும் அப்படின்னா பகவானை பத்தி சொல்லி கொடுக்கணும். அதுதான் தயா. ஸோ பிரகலாதன் கூட இந்த 2 சாப்டர் தள்ளி வரும். அவர் சொல்றார், இன்ஃபேக்ட் ஒருத்தருக்கு கருணை காட்டணும், சொல்ல போனா எல்லாரும் தன் குழந்தைகள்லாம் கருணை காட்டணும்னு சொல்லிட்டு தான் சொத்தெல்லாம் சேர்த்துவாங்க. நிறைய சொத்து சேர்த்துவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. அது கருணையில சொல்றது. அது கூட கருணை இல்லைங்க. ஏன்னா அது உடல் சம்பந்தப்பட்டது. நான் பணம் கொடுக்குறேன்னா அந்த பணம் வச்சு மேபி இந்த உடலுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்குள்ள கொஞ்சம் தான் கொடுக்க முடியும். அதுவும் பகவான் அனுகிரகம் தான் கம்ஃபர்ட்டும் கொடுக்க முடியும், எல்லாம் கொடுக்க முடியாது. பகவானுக்கு கம்ஃபர்ட், சாரி, இந்த உடலுக்கு நாம் நினைக்கிற மாதிரிலாம் கம்ஃபர்ட் எல்லாம் கொடுக்க முடியாது, டிஃபிகல்ட். அதுவும் பகவான் அனுகிரகம் தான். ஸோ அப்போ எப்படித்தான் ஒருத்தர் தயா காட்டணும்னா, பிரகலாதன் ஒரு இடத்துல சொல்றார், ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி, பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து தப்பிக்கிற மாதிரி அவன் சொல்லி கொடுக்கணும். அதுதான் தயா அப்படிங்கிறது. அதுதான் கருணை. நம்ம ஒருத்தர் கருணை காட்டணும்னா இது சொல்லி கொடுக்கணும். நீ உடல் கிடையாது, இது டெம்பரரி, இது சொல்லி கொடுத்தாங்க. நீ ஆத்மா, பகவானோட சேவகன், இது சொல்லி கொடுக்கலின்னு அது தயா கிடையாது. பிரகலாதனே சொல்றார், பிரகலாதன் சொல்றார். பட் இது முன்னாடி சொன்னபடி இது புரிஞ்சுக்கிறது கடினம் தான். ஆனா என்னதான் கடினமா இருந்தாலும் பிரகலாதனே சொல்ற, நரசிம்மர் பார்த்து, நீங்க 3 யுகத்துல வர்றீங்க, ஆனா கலியுகத்துல மட்டும் நீங்க மறைஞ்சு வர்றீங்க. பிரகலாதனே சொல்றார், சைத்தன்ய மகாபிரபு குறித்து பேசுறாரு, அவரே பேசுறார். சன் அவதார் மறைஞ்சு வருது. ஸோ அந்த நரசிம்மர் தான் கிருஷ்ணா, சொல்லப்போனா கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணா தான் சாட்சாத் கிருஷ்ணா தான் சைத்தன்ய மகாபிரபு வர்றாரு. அவர் அவதாரம்லாம் கிடையாது. ஸோ அந்த சைத்தன்ய மகாபிரபு கொடுக்கறது தான் அந்த நாமா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஸோ இந்த நாமால என்ன இருக்குன்னு அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அப்படி என்ன இதுல கருணை இருக்கு, இது ஏன் பெரிய விஷயமா பேசுறாங்க அப்படின்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒருத்தருக்கு எத்தனையோ கெட்ட பழக்கம் இருந்தா கூட, நிறைய கெட்ட பழக்கம் இருக்கு, இருந்தாலும் ஏதோ சின்சியரா நாம சொன்னால் இது உண்மை, அவன் எல்லா விஷயத்தையும் தப்பிச்சிருவான். மேபி அவங்க பெருசா யோகா எல்லாம் பண்ணாம இருக்கலாம், இந்த சாஸ்திர அறிவு இல்லாம இருக்கலாம். பட் நாம சொல்றதுனால இது நடக்குமானா நடக்கும். இது உண்மை, இது போய் கிடையாது, எக்ஸாகரேஷனும் கிடையாது, வேணும்னே அதிகமா சொல்றதெல்லாம் கிடையாது. இட்ஸ் ட்ரூ, இது உண்மை. ஒருத்தர் சின்சியரா நாம சொல்றாங்க, ஒரு டிவோட்டி சேவை செய்யறாங்க, மேபி நிறைய அவங்களுக்குள்ள அனர்த்தம் இருந்தாலும் சின்சியரா செஞ்சா கூட சான்ஸ் பகவான் அனுகிரகம் காணப்படும். இதுதான் சைத்தன்ய மகாபிரபுவோட பெரிய அனுகிரகம். இது பிக் சீக்ரெட்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த சீக்ரெட் எல்லாம் ஆச்சாரிய சொன்னபடி செஞ்சா தான் அந்த சீக்ரெட்டும் புரியும். இங்க பிரகலாதன் சொல்றாரு, இந்த ஸ்லோகத்துல வருது, பக்தி பண்ணணுங்கிற, பக்தி பண்ணாதான் இன்ஃபேக்ட் அடுத்தவங்க மேல தயா காட்ட முடியும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், என் மேல நான் தயா காட்ட முடியும். முதல்ல என் மேல என் கருணை இல்லைன்னு வைங்க, நான் அடுத்தவங்க மேல கருணையெல்லாம் காட்ட முடியாது, அப்படியெல்லாம் காட்ட முடியாது. சில பேர்லாம் பேசுவாங்க, மேபி நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் குழந்தை சந்தோஷமா இருக்கணும், இந்த மாதிரி டைலாக் நிறைய பேர் அடிப்பான். அதெல்லாம் சும்மா கதை. இவனுக்கே சந்தோஷமா இருக்க தெரியாது, குழந்தைங்க எப்படி சந்தோஷமா இருப்பான்? தட்ஸ் இம்பாசிபிள். அதெல்லாம் முடியாது, இம்பாசிபிள். என் குழந்தை சந்தோஷமா இருக்கணும்னா முதல்ல எனக்கு சந்தோஷமா எப்படின்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியாம என் குழந்தைய நான் சந்தோஷமா வச்சிருக்கேன், அது இம்பாசிபிள். ஸோ முதல்ல என் மேல நான் கருணை காட்டிக்கிறேன் அப்படின்னா முதல்ல நான் பகவத்கீதை படிக்கணும், நான் கடைபிடிக்கிறேன்.
என் மேலே எனக்கு கருணை காட்ட தெரியல, என் குழந்தைக்கு நான் கருணை காட்ட முடியாது. என் குழந்தைக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சுன்னா அது கருணை காட்டிட்டேன் அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் வேதத்தில் எங்கேயும் சொல்லல, சாஸ்திரத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆனா அவங்களுக்கு நாம சொல்லி கொடுத்தோம்னா அது கரெக்டான ஸ்லோகம் இருக்கு, ஸ்லோகம் இருக்கு, அதுதான் சொல்லி கொடுக்கணும் ஸ்லோகம். ஸோ முதல்ல என் மேலே நான் கருணை காட்டணும், அப்பந்தான் அடுத்த மேல காட்டணும். லைக் பிரகலாதன் பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லாமே தெரியும், அதனால ஈஸியா சொல்லி தர்றாரு இப்படிதான் செய்யணும். ஜஸ்ட் லைக் என் கையில ஒரு 10 ரூபா இருந்தா தான் 4 பேருக்கு நான் 1 ரூபா கொடுக்க முடியும். என் கையில ஒரு பைசா இல்லை, நான் எப்படி பைசா கொடுப்பேன்? அது மாதிரி முதல்ல என் மேல எனக்கு கருணை இருக்கணும் அப்படின்னா முதல்ல நான் இந்த சாஸ்திரம் ஃபாலோ பண்ண. நான் சாஸ்திரம் ஃபாலோ பண்ணாம இது படிக்காம என் குழந்தைய நான் காப்பாற்ற முடியாது. இம்பாசிபிள். சும்மா நினைச்சுக்கலாம், ஓகே நான் நிறைய சொத்து கொடுத்துட்டேன், நான் என்னோட கடமையெல்லாம் முடிஞ்சது. சில பேர் அப்படின்னு சொல்லுவாங்க, என் குழந்தை கல்யாணம் பண்ணியாச்சு, சொத்தெல்லாம் கொடுத்தாச்சு, என் கடமை முடிஞ்சதுமா. யம தர்மராஜ் போனா அவர் வேற மாதிரி சொல்லுவார், உன் வேலை நீ பண்ணிப்ப. அதுவும் நடக்கும். ஏன் எவன்டா அதெல்லாம் இருக்கு. நீங்க புராணங்கள்லாம் படிச்சீங்கன்னா சில பேர் யம தர்மராஜ்ட கேள்வி கேட்பான், எனக்கே இது நடந்துன்னு கேள்வி கேட்பான். லைக் நான் மந்தவிய முனியெல்லாம் கேள்வி கேட்டார். மந்தவிய முனி யம தர்மராஜ்ட பாட்டு கேட்கிறார், எனக்கே இந்த தண்டனை கொடுக்குமா, என்ன பண்றேன் கேள்வி கேட்கிறார். அவங்க கரெக்டா பதிலாம் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த உலகத்தில் நிறைய பேர் சொல்றாங்க, ஓகே என் குழந்தைக்கு சொத்து கொடுத்தாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, நல்லா செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனா இவன் செட்டில் ஆக மாட்டான், இவனே செட்டில் ஆக முடியாது. ஸோ அப்ப இங்க பிரகலாதன் சொல்றபடி அந்த பகவான்கிட்ட பக்தி பண்ணும் பொழுதுதான் நமக்கு பல விஷயங்கள் புரியும். ஒன்னொன்னு அவரு திருப்தி அடைவார். ஸோ பகவான் திருப்தி அடையலன்னு நான் திருப்தி அடைகிறேன். ஸோ சிம்பிள், என் மனசு ரொம்ப சரியில்லை, ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு அப்படின்னால மேபி பகவான் திருப்தி அடையல. ஸோ நானும் டிஸ்டர்ப்டா தான் இருக்கேன். வெரி சிம்பிள். நான் தப்பு செய்யறேன், நான் டிஸ்டர்ப்டா இருக்கேன் அப்படின்னால நான் தான் தப்பு செய்யறேன். நான் இன்னொருத்தர் மேல பழி போட முடியாது, நான் மிஸ்டேக் பண்றேன். அது பகவத்கீதை படிச்சா புரியும். ஸோ பகவான் திருப்தி அடைஞ்சிட்டாருன்னா நாம திருப்தி அடைஞ்சிட்டோம். எப்படி பாகவத்தில் சொல்றாங்க, வயிற்றுக்கு சாப்பாடு போட்டா இந்த உடம்பு எல்லாமே சக்தி எல்லாம் போயிடும். உடம்புக்கு எல்லா பகுதிக்கு சக்தி போயிடும், உடம்பு நல்லா இருக்கும். வயிற்றுல சாப்பாடு போலினா சக்தி இருக்காது. ஸோ பகவான் வயிறு மாதிரி, அவர் தான் ரூட், வேறு மாதிரி. ஸோ அந்த கிருஷ்ணா அவர் சொல்றபடிதான் செய்யணும். இன்ஃபேக்ட் காரணம் என்னன்னு கேட்டா அதுக்கும் காரணம் பகவான் சொல்றார், மம்மை வம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதன, நீ என்னோட அம்சம்ங்கிறார். நம்ம எல்லாரும் பகவான் சம்பந்தப்பட்டவங்கிறார். அவரே சொல்றார், நீ என்னோட அம்சம், நீ எங்கோட இருக்கணும், என்ன விட்டுட்டு எங்கேயோ போயிட்ட, அவரே சொல்றார். ஸோ ஒன் சென்ஸ் பார்த்தா எல்லாரும் பகவான் சம்பந்தப்பட்டவங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாரும் ஹை கிளாஸ் பீப்புள். சில பேர் நினைப்பாங்க நான் ரொம்ப லோ கிளாஸ் ஹை கிளாஸ், அதுக்கும் மேல பகவானோட அம்சம்னு பகவானே சொல்றாருன்னா எல்லாரும் ஹை கிளாஸ். பகவான் சம்பந்தப்பட்டவங்க பகவான் கூட தான் இருக்கும். பட் துரதிருஷ்டமா நான் பிரிஞ்சு வந்திருக்கேன். பட் திருப்பி போகணும்னா பிரகலாதன் சொல்ற இது செய்யணும். ஒன்னொன்னு பாருங்க, இந்த ஸ்லோகத்துல அவங்களுக்கு கூப்பிடுறதே பார்த்தீங்கன்னா அசுரனோட சன்ஸ், அப்படிதான் தமிழ்ல இருக்கு. அசுரனுக்கு பிறந்தவங்க கூப்பிடுவார், தைரியமா கூப்பிடுறாரு. அசுர புத்திரர்கள் கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு, நீங்க எல்லாம் அசுரனுக்கு பிறந்திருக்கீங்க, டைரக்டா கூப்பிடுறாரு. ஸோ அசுரானா ஏதோ தலையில ஒரு மாதிரி ரெண்டு ஏதோ சம்திங் பல்லல ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. யாருக்கு அகங்காரம் இருக்கும் அவங்க கூட அசுரம் தான். நமக்கு அகங்காரம் இருக்குன்னா நம்மளும் அசுரா தான். இவன் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்ற தம்போ தர்ப்ப அபிமானஸ்ச குரோத பாருஷ்யமே வச்ச. கிருஷ்ணர் சொல்ற அஜ்ஞானம் இருந்தா கூட அசுரம், அஜ்ஞானம் கூட அசுரகுணம். அஜ்ஞானம் பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்ற ஒருத்தர் அஜ்ஞானம் இருந்தாலும் அசுரகுணம். நமக்குள்ள அஜ்ஞானம் இருக்கானா இருக்கு. அப்போ நமக்கும் இந்த அசுர குணம் இருக்கு, இல்லாமலும் கிடையாது, இல்லாமலும் கிடையாது.
பட் இந்த என்டையர் அசுரகுணா எது வேணாலும் இருக்கலாம், ஒன் ஷாட்ல எடுத்துடலாம். ஒன் ஷாட்னா ஒன் ஷாட். ஆச்சாரியாஸ் எல்லாரும் சொல்றாங்க, அந்த கிருஷ்ண நாம சொன்னா போகும்னா போகும். எஸ், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஸோ பிரகலாதனுக்கு வந்து இப்படி ஒரு அற்புதமான, அவர் பார்த்தீங்கன்னா பல பேர் கேட்டிருப்பீங்க, அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போதே கற்றுக்கிட்டார். அவங்க அம்மாவுக்கு நிறைய நல்குணங்கள். அவங்க அம்மா பேர் கயாது, பிரகலாதன் அவங்க அம்மா பேர். ஸோ நைஸ் லேடி. நாரதரோட சங்கம் இருக்குனால அதெல்லாம் தெரிஞ்சுதான். அதுக்கப்புறம் நாரதர் தான் குருவா ஆனார் பிரகலாதன். ஸோ நம்ம இந்த பாகவதம் படிக்கும் பொழுது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு பக்தரோட சங்கம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் பக்தரோட சங்கம் தான். அது நீங்க பிரகலாதனா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். பாகவதம் படிச்சீங்கன்னா எல்லாரும் ரொம்ப ஹை கிளாஸா ஆனது காரணம் என்னன்னா பக்தரோட சங்கம் தான் எல்லாருமே. அப்போ இன்னைக்கு நமக்கு ஆச்சாரியா சில பிரபுபா ஆச்சாரியா அவரோட புஸ்தகம் எல்லாம் இருக்கு. டெய்லி ஒருத்தர் பாகவதம் படிக்கும் பொழுது அவங்களோட சங்கமும் கிடைக்கும். இல்லைன்னு சொல்ல முடியாது, சூக்மமாக கிடைக்கும், நோ டவுட். மேபி ஒருத்தர் ரொம்ப பர்ஃபெக்டா அந்த ஆச்சாரியாஸும் பார்க்கலாம், அதெல்லாம் உண்மை. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லுவோம், ஸ்ரீபாத ராமானுஜர் இன்னைக்கும் பார்க்க முடியாதுதான் கிடையாது. ராமானுஜாரியும் பார்க்கணும், அது தகுதி எனக்கு தெரியும். ஆனா பார்க்கலாம், எல்லா ஆச்சாரியாஸும் பார்க்கலாம், எல்லா ஆச்சாரியாஸ், நோ டவுட். மத்வாச்சாரியா பாகவத்தில் இருக்கு. இன்னைக்கும் வியாசர் வந்து ஹிமாலயஸ்ல இருக்காரு, பத்ரிநாத்ல இருக்காரு, இன்னைக்கும் வியாசர் இருக்காரு, அதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. அவங்களையும் பார்க்கலாம். நீ பார்க்கல, மத்வாச்சாரியா ஒரு 1300 1400 வருஷம் முன்னாடி வந்தார். அவர் வியாசர் போய் பார்த்துட்டு இருக்காரு. மத்வாச்சாரியர் குருவே வியாசர் தான், அவர் போய் பார்க்கிறார். ஸோ எல்லா ஆச்சாரியஸும் இன்னைக்கு இருக்காங்க, அவங்களோட அனுகிரகம் கிடைக்கும். ஸோ அப்போ ஒருத்தர் பாகவதம் பகவத்கீதா டெய்லி படிக்கும் போது அவங்களோட அனுகிரகம் கிடைக்கும். அந்த அனுகிரகத்துலதான் நமக்கு பகவானை பத்தி புரியும். பகவானை பத்தி புரியும் பொழுது பகவான் என்னென்னலாம் வந்திருக்கும், இந்த பிரபஞ்சமா இருக்கலாம், இந்த உலகம், ஜீவராசிகள் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாமே புரியும் பொழுது டெஃபினட்டா ஒரு ஆத்மா எப்படின்னு அமைதியா இருக்கும். சும்மா யாருக்கூடையும் சண்டையெல்லாம் போட மாட்டான், யாருக்கூடையும் சண்டை போட மாட்டான், அமைதியா இருப்பான். எல்லாம் புரிஞ்சு அமைதியா இருப்பான். எதுவும் புரியலன்னு வைங்க, சண்டை போட்டுட்டு தான் இருப்பான். அடுத்தவங்க மேல பழி போடுவாங்க. இந்த மாதிரியே போயிட்டு டிஸ்டர்ப்டா இருப்பான். எல்லாம் தெரிஞ்சது அமைதியா இருப்பான். ஏன்னா பகவான் அனுகிரகத்தை எல்லாமே புரிய ஆரம்பிச்சோம். இட்ஸ் ட்ரூ. இது கிருஷ்ணரே பகவத்கீதா 7வது அத்தியாயத்தில் பேசுறாரு. 9வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்றார், அவர் சொல்றார், நான் உனக்கு எல்லாம் சொல்லித்தரேன், எந்த விதமான அசுபமும் உனக்கு நடக்காதுன்னு கிருஷ்ணர் அந்த வார்த்தை சொல்றார். யக்ஞாத்வா மோக்ஷயசே அசுபாத். இந்த சென்டென்ஸ் பகவத்கீதை நிறைய இடத்துல வரும். யக்ஞாத்வா மோக்ஷயசே அசுபாத் அப்படியே சொல்றாரு கிருஷ்ணா. அசுபத்திலையும் தப்பிச்சிருவேன். அசுபம்னா மேபி கெடுதலாகவும் இருக்கலாம். ஈவன் ஒரு விஷயம் புரியலே, அது கூட அசுபம் தான். புரியாது, அதுவும் அசுபம் தான். கிருஷ்ணர் சொல்ற எல்லாமே உனக்கு புரியும். ஞான விஜான சகிதம் அப்படின்றார் கிருஷ்ணா. ஞானம் தர, விஜானமும் தர. விஜானம்னா ரியலைசேஷன், புரியுதா? உணர்வு. தேங்க்ஸ், உணர்வு. கிருஷ்ணர் சொல்றாங்க ரெண்டுமே தரங்கிறார். ஸோ கிருஷ்ணர் சொன்ன எல்லாமே தரேன். அப்ப ஒருத்தர் பகவான் நாமா சொல்லிட்டு பகவத்கீதா பாகவதம் படிச்சுட்டு இதுல இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டோம்னா புரிய ஆரம்பிச்சிடும். அப்ப அமைதியா இருப்பான். அமைதியா இருக்க இன்னொரு காரணம் என்ன, இந்த உலகத்துல சாதிகள் ஒண்ணுமே கிடையாது, சும்மா ஆடுறாங்க எல்லாரும். புரியும், இதான் உண்மை. சும்மா ஆடுறாங்க, இங்க ஒண்ணும் கிடையாது. இங்க பெருசா சாதிகள் ஒண்ணுமே கிடையாது, நத்திங் டு அச்சீவ். இதுதான் உண்மை. இது பாகவதம் படிச்சா தான் புரியும். ஸோ அந்த பிரகலாத் மகாராஜ் அவர் இந்த எனக்கு இன்னைக்குதான் நரசிம்ம சதுர்தசி, ஒரு 5 வயசு ஜஸ்ட் அவருக்காக ஒரு அவதாரம் எடுக்கிறார்.
நினைச்சு பாருங்க, ஒரு குழந்தைக்காக பகவான் ஒரு அவதாரமே எடுக்கிறாருன்னா அப்ப அவர் எவ்வளவு கருணையுள்ள இருக்கும். அவருக்காக எடுக்கிறார். பாத்தீங்கன்னா இந்த நரசிம்ம அவதாரம் மொத்தமா ஒரு 1.5 மணி நேரம் தான் இருந்தார், அவ்வளவுதான், ஜஸ்ட் 1.5 hour. ஸோ இந்த அவதாரத்துல பல விஷயங்கள் நாம பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எவ்வளவு சக்தி இருக்கலாம், நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம், நிறைய அறிவு இருக்கலாம். ஆனா பகவான் அக்னாலஜ் பண்ணினா எல்லாமே ஜீரோ மாறிடும். அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஹிரண்யகசிபு பார்த்தாங்கன்னா பயப்படாதவங்க கிடையாது. 14 லோகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தேவர்களும் அவருக்கு அடிமை. ஹிரண்யகசிபு நாட் ஈஸி. அந்த மாதிரி ஒரு நபரை பார்க்க முடியாது. ஹிரண்யகசிபு மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருப்பார், ரொம்ப அழகா இருப்பார். சினிமாவில் காட்டுற மாதிரி ரொம்ப கோரமாலாம் கிடையாது, ரொம்ப அழகா இருப்பார். ஐ மீன் ராவணாவும் ரொம்ப அழகா இருப்பார். பட் அத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தோம், சக்தி இருந்தோம், கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமில்லாம போயிட்டு, ஜஸ்ட் ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. இது உண்மை. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, யாரா இருந்தாலும் சரி பகவானோட சம்பந்தம் வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஜீரோவா மாறிடும். ஆனா என்னன்னா இது சீக்கிரம் புரியாது. மேபி இந்த விஷயம் பல பேர் சொல்லியிருக்காங்க, நீங்களும் பல தடவை கேட்டிருக்கோம். ஆனா இது உள் வாங்கினா பகவான் நாமா சொல்லணும். பகவான் நாமா சொன்னது அது புரியும், கிருஷ்ணர் தான் புரிய வைப்பார். ஸோ பிரகலாதன் சொல்றார், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சரித்திரம் நடந்து பல கோடி வருஷம் ஆகுது. இன்ஃபேக்ட் நரசிம்மர் அவதாரம் பண்ணது இந்த கிரகம் கிடையாது, இந்த பூமி கிடையாது, நடந்தது வேற ஒரு கிரகம். சொல்ல போனா அது ஹெவன்லி பிளானட்ஸ் தான் நடந்தது. சொர்க்கலோகம் சொல்றாங்க, அங்கதான் நடந்தது, இங்க கிடையாது ஆக்சுவலி. பட் இங்க சில இடத்துல நடந்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மெயினா நடந்தது வேற லோகத்துல தான். ஆனா வேற லோகத்தில் நடந்தது நம்ம இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம் பிரகலாதன் பத்தி, அவரை பத்தி இன்னைக்கும் பேசுறோம். அப்படின்னு அவர் தான் உண்மையிலே ஃபேமஸ் பர்சன். அவர் தான் இன்னைக்கு ஏதோ ஃபேமஸ்ன்னு சொல்லி பேப்பர்ல எல்லாம் பாக்குறீங்களா, 10 வருஷம் கழிச்சு அவன் பேரே இருக்காது. ஆனா பிரகலாதன் பத்தி இன்னைக்கு நம்ம படிக்கிறோம்னா அவர் தான் உண்மையில ஃபேமஸ். இது சைத்தன்ய மகாபிரபு ராமானந்தராய பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, உண்மையில ஃபேமஸ்னா யாரு? ராமானந்தராய சொல்றாரு, டிவோட்டி தான் ஃபேமஸ். உடனே டிவோட்டி தான் ஃபேமஸ். பார்த்தீங்கன்னா இங்க நம்ம யாருமே பிரபுபாத நேர்ல பார்த்தது இல்லை. ஆனா இன்னைக்கும் அவருக்கு மாலை போடுவான். எத்தனையோ கோவில் அவர் டெய்லி மாலை போடுவான். ஸ்ரீபாத ராமானுச்சாரியர் பார்த்தீங்கன்னா டெய்லி மாலை போடுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. மத்வாச்சாரியருக்கும் நீங்க உடுப்பி சைடு போனீங்கன்னா அவர் டெய்லி மாலை போடுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. நம்ம யாரும் அவங்களை பார்த்ததில்லை. ஆனா டெய்லி அவருக்கு மாலை போடுவாங்க, மரியாதை கொடுக்குறாங்க. அவங்க தான் ஃபேமஸ், அவங்க தான் ஃபேமஸ். ஏன்னா பகவான்கிட்ட பக்தி பண்ணியிருக்காங்க, பியூர் டிவோஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கிருஷ்ணரே சொல்றார், நச்சதஸ்மான் மனுஷேசு சொல்றார், எனக்கு ரொம்ப பிரியமானவங்க யாருன்னா இது சொல்லி கொடுத்தா எனக்கு பிரியமானவங்க. ஸோ அதுக்காக நம்ம எல்லாமே படிச்சுதான் நம்ம சொல்லணும் இல்லை. ஜஸ்ட் யாராவது ஹரே கிருஷ்ணா சொல்லு, கோயிலுக்கு போ, பகவத்கீதை படி, இது சொன்னாலே போதும். அட்லீஸ்ட் இந்த வார்த்தையா சொல்லணும். நம்ம குழந்தைங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், நாமா சொல்லு, பகவத்கீதை படி, கோயிலுக்கெல்லாம் போகணும்னு சொல்லணும். பட் எனவே கலியுகா பலதடவை நான் சொல்லியிருக்கேன், பகவத்கீதை படிச்சா ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. பட் திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பகவத்கீதை படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்கள, அட்லீஸ்ட் சொல்லணும், படிச்சுக்கோ, இதுதான் உன்னை கடைசியில காப்பாற்றும். ஸோ இது யாரு சொல்லி தராங்களோ, கிருஷ்ணர் சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க. கிருஷ்ணரே பகவத்கீதை கடைசியில சொல்றாரு, இது சொல்லி கொடுத்தா எனக்கு ரொம்ப பிரியமா சொன்னாங்க. அப்படி சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்களுக்கு பக்தி வரும். கிருஷ்ணரே சொல்றாரு, சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு பக்தி வரும், பக்தி என்கிட்ட வந்துடுவாங்க. அதுவும் சொல்றாரு, பலஸ்துதி அதுதான் வருது. ஸோ நீங்களும் நம்ம எல்லாரும் டெய்லி பகவத்கீதா படிக்கணும். நாமளும் ஒன்று சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்க வீட்டுல எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். கேட்கலாம் பரவாயில்ல, சொல்லிக் கொடுக்கணும். இது ரிஷபதேவர் சொல்றாரு, ரிஷபதேவர் சொல்றாரு. ஏன்னா பரத் மகாராஜ் கேள்வி கேட்கிறார். ரிஷபதேவர் சொல்றார், குழந்தைகள்லாம் சொல்லிக் கொடுக்கணும். பரத் மகாராஜ் கேள்வி கேட்கிறார், கேட்கலன்னு என்ன பண்றது? மறுபடியும் சொல்லுகிறார். மறுபடியும் கேட்கலன்னா மறுபடியும் சொல்லுகிறார். மறுபடியும் கேட்கலாம், மறுபடியும் சொல்லுகிறார். ரிஷபதேவர் அப்படிதான் சொல்றாரு.
சொல்லு, வேற ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லி கொடுத்துதான் ஆகணும். கடைசி வரையும் கேட்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஈவன் அவங்க கேட்கலினாலும் பெனிஃபிட் வரும். ரீசன் நீங்க டெய்லி படிக்கிறீங்களே, அந்த ஒரு அனுகிரகம் இருக்கும். அதனால அவங்க பக்தி பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாரு கிருஷ்ணா. அது இது சைத்தன்ய மகாபிரபு சருபாம் பட்டாச்சாரியா சொல்றாரு. சருபாம் பட்டாச்சாரியா ஒரு மருமகன் பார்த்தீங்கன்னா பகவான் மேல நம்பிக்கை இருக்காது. ஆனா பகவான் அவர் மேல அவ்வளவு கருணை காட்டுவார். சாக போறவனை போய் காப்பாற்றுவார் சைத்தன்ய மகாபிரபு. சருபாம் பட்டாச்சாரி கேட்கிறாரு, விட்டுருக்கலாமே, போய் தொலைட்டாங்க. அது எப்படி என்னால் இருக்க முடியும்? பிகாஸ் நீங்க டிவோட்டினால உங்க சொந்தக்காரங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்க வீட்டுல நான் இருந்தா கூட அதுக்கும் நான் கருணை காட்டணும். சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. ஸோ ஒருத்தர் பகவான் நாமா சொல்றாங்க, பாகவதம் பகவத்கீதை வீட்டுல படிக்கிறாங்கனாலே நோ டவுட் அவங்களுக்கும் நல்லது நடக்கும், வீட்டுக்கும் நல்லது நடக்கும். நோ டவுட் அபவுட் இட். பட் மற்றவங்க ஈஸியாக உட்காந்துக்க முடியும். அவங்க படிக்கிறாங்களே போதும், அப்படி கிடையாது. அவங்களும் படிக்கணும், அது நல்லது. எனவே ஓகே, ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். மேபி ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்டுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கொஷன்ஸ் இருக்கா? நரசிம்மர் பகவான். ஆமாம். இல்லை, ஒரே மாதிரின்னா பிரகலாதன் சொல்றார், சத்தியுகா, திரேதா, துவாபரா 3 யுகத்திலையும் ஓப்பனா வருவார் பகவான். கலியுகத்தில் மட்டும் ஓப்பனா வருவார், மறைஞ்சுதான் வர்றார். லீலா ஒண்ணுதான். லீலா பரித்ராணாய சாதுனா ஸ்லோகா மெயின் அதுதான். பட் ஒரு அவதாரத்திலும் பல விஷயங்கள் சொல்லி தருவார். பட் மெயினை பார்த்தீங்கன்னா பக்தரை காப்பாற்ற தான் வருவார். மெயின் அதுதான். பரித்ராணாய சாதுனா விநாசாச்சி துஷ்கிருதம், மெயின் அதுதான். பட் ஒரு அவதாரம் பார்க்கும் பொழுது, ராம அவதாரம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு அவதாரத்தில் ஒன்று. பட் அல்டிமேட்லி எல்லா அவதாரத்திலும் ஒன்று தெரியும், பக்தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது காமன் ஃபேக்ட். எந்த அவதாரத்தில் பக்தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்கிறது சொல்லப்படுது. அது வேற ஏதாவது கேள்வி இருக்கா? எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ. பட் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்லோகத்தில் வர மாதிரி கிருஷ்ணர் அதோக்ஷஜா, நம்ம புலன்களுக்கு புரியாதவர். நிறைய விஷயங்கள் நம்ம புலன்கள் யூஸ் பண்ணி புரிஞ்சுக்க முடியாது. எனிவே, நான் என்னோட ப்ரொஃபஷனல் சொல்றேன். நான் என்னோட வேலை கிருமிகளோட ஒர்க் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா கிருமிகளோட ஒர்க் பண்றேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு கிருமி கூட ஒழுங்கா தெரியாது. ஒரு கிருமி கூட எனக்கு ஒழுங்கா தெரியாது. அதோட ஆக்ஷன் மாறிக்கிட்டே இருக்குது. சொல்றது புரியுது? அதோட ஆக்டிவிட்டி மாறிக்கிட்டே இருக்கு. கிருமி கூட என்னால புரிஞ்சுக்க முடியல. எங்க போய் என்னன்னா புரிஞ்சுக்கிறது தெரியல. உலகத்தை எங்க போய் புரிஞ்சுக்கிறது? இதுதான் உண்மை. டிஃபிகல்ட், நாட் ஈஸி. ஸோ பெட்டர் நாமா சொல்லிக்கிட்டு சொல்ல சொல்ல பகவான் புரிய வைப்பார். எல்லாமே நான் பிளாக் அண்ட் ஒயிட்டா புரிஞ்சுக்கணும்னா முடியாது, இம்பாசிபிள். அது முடியாது. எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா மனுஷா ட்ரை பண்றோம், ஆனா முடியாது, இம்பாசிபிள். ஸோ தட்ஸ் ஆன்சர். ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ओके, ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, भक्त प्रहलाद महाराज की जय, नरसिंहदेव भगवान की जय, शिल प्रभुपाद की जय। ओम प्रेमानंद। ओम तत्सत।